ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை. அன்றைய தினம் குளிக்கும் நீர்ல இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா, பித்ரு கடன் தீரும். பித்ரு கடன் தீரணும் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம், காசியில போய் குளிங்க, ராமேஸ்வரத்துல போய் குளிங்க அப்படிம்பாங்க. அதுவும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனா எல்லாருக்குமே போய் காசியிலயோ, இல்ல ராமேஸ்வரத்திலயோ, இல்ல காவேரி ஆத்துலயோ போய் குளிக்க முடியுதா? பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல கூட நீராட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் தை அமாவாசை அன்று குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருட்கள சேர்த்து குளிச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ரு கடன் தீரும். நம்ம அந்த புனித நதிகள்ல போய் இந்த தை அமாவாசை அன்னைக்கு எதுக்கு நீராடுறோம்? நம்மளுடைய பித்ரு சாபம் தீரணும், பித்ரு கடன் தீரணும் அப்படின்னு தான் நம்ம போய் குளிப்போம். அதை நம்ம வீட்டில் இருந்தபடியே குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களை சேர்த்து நம்ம குளிக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கண்ணுக்கே தெரியாம நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு கடன் தான். இந்த பித்ரு கடன் நமக்கு மீதி இருந்தது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுவோம். ஒருத்தட்ட கடன் வாங்கினோம்னா நமக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோன்னு தெரியும். ஆனா நமக்கு இந்த பித்ரு கடன்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த பித்ரு கடன் தீர்வதற்கு இந்த குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா ஒரே நாள்ல கோடி செல்வம் தேடி வரும் அப்படிம்பாங்க. அதுக்காக ஒரே நாள்ல கோடி செல்வமும், அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் இது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாள்ல நம்ம எப்ப படையலிட்டு சாமி கும்பிடணும், குளிக்கக்கூடிய நேரம் எப்ப அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்க ரிலேஷனுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ குளிக்கக்கூடிய நேரம் எப்போ, படையலிடக்கூடிய நேரம் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அதிகாலை 1:19க்கு ஆரம்பித்து 19ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரையும் அமாவாசை திதி இருக்குது. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அமாவாசை திதி இருக்குது. ராவு காலம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வருது, சாயந்தரம் 4:30 to 6 மணி. யமகண்டம் மதியம் வருது 12 to 1:30. குளிகை 3 to 4:30. இப்போ யமகண்டம் 12 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்களுக்காக படையலிட்டு சாமி கும்பிடுவது இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா 12 மணிக்கு முன்பாக படையலிட்டு சாமி கும்பிட்டுறணும். அதுக்குள்ளே என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க 1:30 மணிக்கு மேலே நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்டுட்டு காகத்துக்கு உணவு வைங்க. காலையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க ஆற்றுல போய் அப்படின்னா செஞ்சுட்டு தான் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். குளிக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்த ஒரு விசேஷ நாள்லையும் குளிப்பது மிகவும் சிறந்தது. அந்த நேரத்தில் என்னால் குளிக்க முடியல, நான் எப்போ குளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 to 7 எப்பயும் ஓரை டைம் சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் குளிக்க வேணாம். ஏன்னா இது சூரிய ஓரை. சூரிய ஓரையில் நீங்கள் குளிக்க வேண்டாம். அதற்கு பிறகு எப்போ குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணியில இருந்து 9 மணிக்குள்ள குளிச்சிருங்க. 7 மணியில இருந்து 9 மணிக்குள்ள அந்த ஓரை டைம் அவ்வளவு அருமையாக இருக்கு. அது மட்டும் இல்லை, கௌரி பஞ்சாங்கம் படி அந்த உத்தி அமிர்த யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு. 9 to 10 கண்டிப்பாக குளிக்காதீங்க. 3 அமாவாசை நம்ம கட்டாயம் திதி சிராத்தம் தர்ப்பணம் முன்னோர்களுக்கான பித்ருக்கடன் இதெல்லாம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு செயல். இந்த தை அமாவாசை அன்று நம்ம அதனால தான் இந்த குளிக்கக்கூடிய நீருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம். நீர் அப்படிங்கிறதே நம்மளுடைய இந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு பஞ்சபூத சக்திகளில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம் சாமிக்குன்னா தண்ணி வச்சு நீர் வளாவிட்டு தான் அந்த பூஜையே முடிவு பெறுவதாக நம்ம சொல்லுவோம். அதே போல தான் திதி சிராத்தம் முன்னோர்களுக்காக செஞ்சாலும் அந்த நீர் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீரை விட்டு தான் நம்ம அந்த படையலை சாமி கும்பிட்டு அதற்கு பிறகு காகத்துக்கு வைப்போம். இந்த குளிக்கக்கூடிய நீரும் அப்படிதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தை அமாவாசை அப்படிங்கிறது புனித நீராடல் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செயலோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. தண்ணீருக்கு ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு.
அதனால் தொடர்ந்து தண்ணீரில் வந்து சில பொருட்களை நம்ம போட்டு குளிக்கிறப்ப நமக்கு தீராத கஷ்டம் இருந்ததுன்னா கூட விலகும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல கல்லுப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் குளிக்கக்கூடிய நீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, நீங்கள் வீட்டில் வந்து இந்த சால்ட், அதாவது நம்ம நிறைய பேர் இந்துப்பு பயன்படுத்தோம்ல, அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பெல்லாம் நம்ம இங்கே போடக்கூடாது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்தும். சால்ட் தெரப்பினே சொல்லுவாங்க. நம்ம தண்ணீரில் வந்து கல்லுப்பை போட்டு குளிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த கடலில் போய் நம்ம நீராடுவதும் ஒன்று தான். அந்த கடலில் இருந்து பெறப்படுகிற உப்பை வச்சு நம்ம வீட்டில் அந்த தண்ணியில் போட்டு குளிக்கிறதும் ஒன்று தான். அது வந்து கடலில் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் உப்பை வந்து தண்ணியில் சேர்த்து நம்ம குளிக்கிறோம் இன்றைய தினம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த திதி, சிராத்தம், அமாவாசை நாளில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பித்ரு பூஜைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து தர்பையை மாட்டிட்டு தான் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை செய்ய சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் யாகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த தர்பை இருக்கும். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் இந்த தர்பை வந்து இடம்பெறும். இந்த தர்பை அப்படிங்கிறது தீய சக்திகளை அணுக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஆன்மீகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த தர்பையை சொல்லுவாங்க. இந்த தர்பையை துளியோண்டு கிள்ளி நம்ம அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு இன்றைய தினம் நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். அதனால் சின்ன பீஸு வீட்டில் வந்து எப்போவுமே தர்பை வச்சுருப்போம். கிரகண நேரத்தில் நம்ம உணவில் கிள்ளி போடுவதற்காக வச்சுருப்போம். அந்த தர்பையை சின்ன சின்ன பீஸாக எத்தனை பேர் வீட்டில் இருக்கமோ அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவு சின்ன பீஸாக கிள்ளி அந்த குளிக்கக்கூடிய நீரில் போட்டு குளிங்க. அடுத்தது மஞ்சத்தூள். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிறது அப்படின்னா திருமணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும், திருமண தடை இருக்கும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு தண்ணீரில் வந்து மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துளி மஞ்சத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து அதை குளிக்கிறதன் மூலம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது படிகாரம். நான் ஏற்கனவே படிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். படிகார கல் வந்து வீட்டில் எப்போவுமே வாங்கி ஒன்று வச்சுருங்க. அந்த படிகாரம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும். இந்த படிகார கல்லை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த படிகார கல்லுக்கு இருக்குது. அதனால் இந்த நாளில் மறக்காமல் இதை நீங்கள் வந்து குளிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க.